நகரங்களில் நிலவும் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் மழையின்மையினை போக்கும் விதமாக சென்னையின் மத்தியில் சிறு காடுகளை உருவாக்கும் முயற்சியில் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து பன்னாட்டு அரிமா சங்கம் ஈடுபட்டுள்ளது. காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு சர்வதேச லயன்ஸ் கிளப் சார்பாக மழை மற்றும் இயற்கை வளத்தினை பெருக்கும் விதமாக 5000 மரக்கன்றுகளை நடும் விழா வியாசார்பாடியில் உள்ள ஜீவா ரயில் நிலையம் அருகில் நடைபெற்றது. மாணிக்கவனம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சிறு காடுகள் உருவாக்கும் திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக 5000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டது. அத்திட்டத்தின் தலைவர் மோகனா ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சென்னை மாவட்ட ஆளுநர் லயன் மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்து துவக்கி வைத்தார். இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவின் மூலம் அடுத்த 3 வருடங்களுக்கு சென்னை மாநகராட்சி உதவியுடன் சிறிய அளவிலான காடுகள் உருவாக்கப்படும். மேலும் இந்த நிகழ்வில் லயன் நாகராஜன், கருணாநிதி, ரமேஷ் பாபு, சென்னை மாநகராட்சி 6ஆம் மண்டல அதிகாரிகள் பரசுராமன், செந்தில்நாதன், சரவணன் உள்ளிட்ட அரிமா சங்கத்தை சார்ந்த லயன் பிரகாஷ்குமார், முகமது நவீன், ஸ்ரீதர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நண்பர்களே, இன்றைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அரிமா இயக்கமும் சென்னை மாநகராட்சி மற்றும் கம்யூனிட்டி தொண்டு நிறுவனமும் இணைந்து வடசென்னை பகுதியில் ஜீவா ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான OSR இடத்தை சுமார் 2 ஏக்கர் இடத்தை அவர்கள் இந்த குறுங்காடுகள் வளர்ப்பதற்காக எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அரிமா இயக்கம் மாவட்டம் 324M சார்பாக இந்த இடத்திலே சுமார் 5000 மரக்கன்றுகளை நாங்கள் நட்டு அதை 3 ஆண்டுகள் தொடர்ந்து பராமரிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பங்கு பெறுகின்ற வகையில் எங்களுடைய இயக்கத்தின் கூட்டு மாவட்ட தலைவர் அரிமா கருணாநிதி அவர்களும், கூட்டு மாவட்டத்தின் பொருளாளர் ரமேஷ் பாபு அவர்களும், சென்னை மாநகராட்சியிலிருந்து ஜோனல் ஆபீசர் பரந்தாமன் அவர்களும், பொறியாளர் சரவணன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து அரிமா சங்கங்களையும் அழைத்து இந்த சேவை திட்டத்தின் தலைவர் மோகனா ஞானவேல் அவர்களும், நாகராஜன் அவர்களும், GST ராஜ்குமார், DC ஆக்டிவிட்டீஸ் தங்கராஜ், அமைச்சரவை செயலாளர் மணி, பொருளாளர் பாபு, முதல் துணை ஆளுநர் அரிமா முகமது நவீன் மற்றும் PRO பஷீர் உள்ளிட்ட அனைவரும் சங்கங்களை அழைத்து இன்றைக்கு இந்த பெரும் சேவை திட்டத்தை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பொதுமக்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது, இப்படிப்பட்ட சேவை திட்டங்களை செய்யும்போது நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றி இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு வைத்து, இதற்கு எல்லாவற்றுக்கும் உதவிகரமாக இருக்கின்ற சென்னை மாநகராட்சிக்கும் அலுவலர்களுக்கும் அரிமா இயக்கத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை பற்றி என்னை விட சிறப்பாக எடுத்துக்கூற ஜோனல் ஆபீசர் நம்முடைய பரந்தாமன் சார் இருக்கார், அவர் சொல்லுவார். இப்பொழுது அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் இது மாதிரி சிட்டியில் OSR லேண்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை நடத்த சொல்லியிருக்கின்றார்கள். அதன் வாயிலாக வியாசார்பாடி ஜீவா ஸ்டேஷன் அருகே, ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு 2 ஏக்கர் நிலம் லயன்ஸ் கிளப் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இன்று ஒரு 5000 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. இது 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் பராமரிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார். ஓகே சார். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கார்ப்பரேஷன் இடமான இந்த வியாசார்பாடி வனத்தில் 5000 மரக்கன்றுகள் குறுங்காடுகள் அமைப்பதற்காக நடப்பட்டிருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட லயன்ஸ் கிளப் வந்து 324M டிஸ்ட்ரிக்ட், அது கவர்னர் SP மாணிக்கம் அவர்கள் முன்னிலையில், எனது DC ராஜ்குமார், DC ஆக்டிவிட்டீஸ் தன்ராஜ் அவர்கள் முன்னிலும், தங்கராஜ் அவர்கள் முன்னிலையும், இந்த கிளப் உறுப்பினர் முன்னிலையும் நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று
இந்த கார்ப்பரேஷனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 2 ஏக்கர் இடத்த அவங்க எங்களுக்கு கொடுத்து 5000 மரக்கன்று நடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இது சிறப்பாக அமையணும்னு இறைவனை வேண்டி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் 3 to 4 டிசி குறுங்காடுகளுக்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். அந்த சார்பாக தான் இந்த வனக்காடுகள் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கேன். இந்த வனத்துக்கு மாணிக்க வனம்னு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தலைவரோட பேர், அதே வரணுன்றதுக்காக மாணிக்க வனம்னு சொல்லி வச்சு எங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் உறுப்பினர்களையும் இதை மரகத வனமாக ஆக்கணும்னு கேட்டு அமைச்சிருக்கிறேன். நிச்சயம் மரகத வனமாக இது அமையன்றதுல நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ மரங்கள் நட்டுருக்கீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் லைன்ஸில் வந்து நிறைய ஒரு 10 வருஷமாக நட்டுட்ருக்கிறேன். கோவில், பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி பொது இடங்களெல்லாம் அதுவும் நான் அடிக்கடி போய் அப்பப்போ பார்த்துக்கிறேன். ஓரளவு எல்லாமே கொஞ்சம் வளர்ந்து இருக்குது. ஆனால் இதுதான் எனக்கு முதல் நான் சிட்டிக்குள்ளே அமைச்சிருக்கிற ஒரு குறுங்காடு. இது வந்து நல்லா வரணுன்றது என்னோடய சந்தோஷம். வரும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். வரும் 15ஆம் தேதி வந்து அப்துல் கலாமோட பிறந்தநாள். அவர் பிறந்தநாளுக்கு முன்னிட்டு ஆமாம், கண்டிப்பாக எனக்கு வந்து அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பிறந்தநாளுக்காக நான் வந்து பொத்தேரின்ற இடத்துல ஒரு கோயில் நிலத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன். அவங்க கொடுத்தாங்கன்னா அங்கே ஒரு 1000 மரக்கன்றுகள் நடுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அந்த பர்மிஷன் கிடைத்தா கண்டிப்பாக நான் அன்றைக்கி நடுவேன், அது உறுதியாக சொல்கிறேன். ஓகே, நன்றி.